ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவில தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணா, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா? அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிள கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை, ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க, நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, நிறைஞ்ச வயரை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுளோட நல்லபடியா வச்சுக்கணும்பா. வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழை காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது.
இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருக்கோம், மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கேருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே, எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே. வெங்கட் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஏழை வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம், உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயமா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகு போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான். நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு.